ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் எல்லோரும் ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃபேமிலியோட. கிட்டா குட்டியும் அருணவ குட்டியும் குளிக்கலன்னு சொன்னோன்னே ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருந்துச்சு. சரி நான் சாரி அப்படின்னு கேட்டோன்னே 2 பேருக்கு ஸ்மைல் ஆகிடுச்சு. நாங்கள் பெருமாநல்லூர் வந்திருக்கோங்க. எங்கள் பாட்டிக்கு ஃபஸ்ட் இயர் சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். வந்தோடனே குளிச்சு விடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு தான் வெளியே வருவேன்ட்டு 2 பேர் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அடுத்தது நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட ஹோட்டல் கிளம்பிட்டோம். ரொம்ப பசி எல்லாருக்கும். மார்னிங் 9 o'clock ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த பெருமாநல்லூரில் ஆனந்த பவன் ஹோட்டல் இருக்குங்க. இங்கே விட்டிங்கன்னா அடுத்தது செங்கப்பள்ளி, அவினாசி அப்படி தான் போகணுங்க. இந்த பெருமாநல்லூர் இந்த ஒரே ஒரு ஹோட்டல் தாங்க பெரிய ஹோட்டல், வெஜ்ஜுக்கு, பியூர் வெஜ்ஜுக்கு. ஹோட்டலோட உள்ள ஆம்பியன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். நல்லா நீட்டாக இருக்கும். ஃபுட் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பெரிய அக்கா, சின்ன அக்கா, அடுத்தது நான் தேர்டு. இன்னும் 2 தங்கச்சி, எனக்கு அடுத்தது 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க 2 பேர் வரல, பெங்களூரில் இருக்காங்க. பெரிய மாமா, சின்ன மாமா, அவங்க குழந்தைங்க எல்லோரும் ஒன்றா வந்து மீட் பண்ணிவிட்டு ஹோட்டல் போயிட்டோம். இந்த மாதிரி எல்லோரும் ஜாலியாக இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க. அதில் என்றைக்காவது தான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போ ஒன்று சேர முடியும். இப்போ எல்லோரும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ஒன்று சேரதுனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கோம், 2 பேர் மிஸ்ஸிங். இப்படியே தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் யாரோ ஒருத்தவங்க 2 பேரும் மிஸ் ஆகிடுவோம். சின்ன வயசுலலாம் 5 பேர் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தா பெரியவங்க ஒன்று எல்லாம் மாறிடுச்சு. நல்லா தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெய் ரோஸ்ட்டு, சாதா ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டுங்க. நாங்கள்லாம் சாதா ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டு மட்டும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாக்கு எல்லோரும் ஒரே மாதிரி நெய் ரோஸ்ட்டு. அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கோன் மாதிரி கொடுப்பாங்களா. பாருங்கள், குழந்தைங்கள எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஹோட்டல் கடைக்காரங்க. நெய் ரோஸ்ட் மட்டும் கோன் ஷேப்பில் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரே குஷி. அப்படியே அது எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்ற மாதிரி இந்த சாதா ரோஸ்ட்டே அப்படியே மடித்து கோன் மாதிரி திருப்பி போட்டு கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள், அருணவ் சாருக்கு ரொம்ப ஹாப்பி. அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க. பில்லு வந்துருச்சு. கிடச்சி இவ்வளோ பேர் சாப்பிட்டுமே கம்மி தான். இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். முடிச்சுன்னே படப்படன்னு வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. 11:30க்கே சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சேரவே 10 o'clock ஆகிடுச்சு. அகத்திக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், ரசம், அப்புறம் உப்பு பருப்புன்னு சொல்லி அது, அப்புறம் பஜ்ஜிக்கு பாருங்கள் மாவு கலக்கியிருக்காங்க. அடுத்தது வடைக்கு, உளுந்த வடைக்கு மாவு ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கச்சாயன்னு ஒன்று செய்வாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் மட்டும்தான் அது செய்வோம். அது சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பொட்டை பிள்ளைங்க சீருங்க. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து எங்கள் பாட்டிக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். தெட்டா சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்துட்டு பாட்டிக்கு வந்து இந்த பூஜை படையெல்லாம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் எங்கள் பாட்டி. இறந்து 1 year ஆச்சுங்க. இவங்களுக்கு 3 பசங்க. பெரியப்பா, இது அப்பா, எங்கள் சித்தப்பா, 3 பேருங்க. குழந்தைங்கள அப்படியே ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கெஸ்ட்லாம் அப்படியே வந்துட்டாங்க. அவங்களாம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு சைடு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. சித்தியும் அக்காவும் பூ கட்டிகிட்டு இருந்தாங்க. சமையல் வேலை முடிச்சுட்டு அம்மாவும் பாட்டியும் வடை சுட்டுட்ருக்காங்க. இது வந்து உளுந்த வடைக்கு மாவு அம்மா வச்சுருக்காங்க. பாட்டி வந்து கச்சாயம்னு சொல்லுவாங்க. ரவை, மைதா மாவு, சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், தேங்காய் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. சூப்பராக இருக்குங்க. 1 month வச்சு சாப்பிட்டாலும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, கெடாதுங்க. நீங்களும் நான் இன்னொரு வீடியோவில் போடுற தனியாக நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். 1 month வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அவங்க கலக்கிட்டு இருக்காங்க. மாவு கொஞ்சம் தண்ணி மாதிரி போச்சுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் மைதா ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அளவு கரெக்டாக போடணுங்க. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் வந்து தண்ணி மாதிரி ஆகிடும். அவர் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இங்கே பெரியம்மா வீட்டில் நாங்கள் இருக்கோம். கெஸ்ட்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டு நாயும் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் காலையில் நேரத்துலேயே வந்து கூடுதரை போயிட்டு வந்துட்டாங்க. நாங்களாம் வந்து சண்டேன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டோம். பாருங்கள், செடியில் மாதுளங்காய் செடி எவ்வளோ பிஞ்சு பூ பிடிச்சிருக்கு பாருங்கள். இங்கே வந்து இயற்கையாக வந்து இந்த மாட்டு சாணம், வெங்காய தொல்லி, முட்டை தொல்லி அதுதான் போடுறாங்க. பாருங்கள், செடி ஃபுல்லாக எப்படி பூ பிடிச்சிருக்கு. அப்படியே பச்சை பசேல் இருக்குது பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், நல்லா பூ பிடிக்கும். எண்ணெய் வந்து பாயாசம் செய்ய விட்டுட்டாங்க, பருப்பு பாயாசம். இப்போ பாயாசம் அடுப்பு பக்கத்து அடுப்பில் வந்து பருப்பு வெந்துட்டுருக்கு, பாசி பருப்பு. அதுக்கு ஒரு முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து போடணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக வந்து ஃபைனலாக நெய்யை விட்டு முந்திரி திராட்சை வறுத்து கொட்டி இறக்கி பருப்பு பாயாசம் நான் ரெடி பண்ணிட்டேன். பாயாசம் சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் ஃபங்க்ஷன் வரும்ல, விநாயகர் சதுர்த்தி அப்போ நான் பாயாசம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக பாயாசம் இந்த ஸ்டேஜில் கிடச்சிதுங்க. இவர் வந்து மைசூரில் இருக்கிற சித்தப்பா,
அவர் அங்கே ஹோட்டல் கடை வச்சுருக்காரு. சூப்பராக இருக்குங்க இவர் ஹோட்டலில் டிஷ் மட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட்டம் ஒரே மாதிரி டெய்லி வந்துகிட்டே இருப்பாங்க. அவரை வந்து வடை போடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. நம்மளாம் ஒரு ஒரு வடைக்கும் வந்து என்ன பண்ணுவோம், கையை தண்ணியில் நினைப்போம், அப்புறம் மாவு அள்ளுவோம், திருப்பி கையை தண்ணியில் நினைப்போம், மாவை வந்து தொட்டு தொட்டு போடுவோம். இவர் ஒரே வாட்டி தாங்க தண்ணியில் நினச்சாரு. அப்படியே ஒரு அடசல் வடை மாவையும் அப்படியே டப்பு 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 டப்புன்னு எடுத்து போட்டுட்டாருங்க. அதுதான் மாஸ்டருக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்களும் அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். பாருங்கள், ஒரு அடசல் வடையும் படப்படன்னு போட்டு அந்த அரைக்குண்டா மாவையும் பட்டுன்னு சுட்டு எடுத்துட்டாரு. சாமிக்கு படையல் போடுறதுக்கு தேவையான எல்லா சாமானும் செஞ்சிட்டோம். உப்பு பருப்பு சாதம், ஒயிட் சாதம், உப்பு பருப்பு, ரசம், அகத்திக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் காய்கறியெல்லாம் ஐயர் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த பொரியல் ஒன்று. எல்லா பொரியலுமே வந்து செஞ்சு வச்சாச்சுங்க. அப்புறம் உளுந்த வடை, சப்பை வடை சுடுவாங்க சாமி கும்பிட்றதுக்காக, அந்த சப்பை வடை. அதுக்கப்புறம் உப்பு போட்ட வடை, அப்புறம் அந்த கச்சாயம் சொல்லுவாங்களா அது எல்லாமே வந்து படப்பு போட்டு சாமிக்கு வச்சாச்சு. அப்புறம் அப்பளம் கடைசியாக ஃபைனலாக பொரிச்சு வச்சாச்சு. பாயாசம். அப்புறம் பாட்டி வந்து காஃபி நிறையா குடிச்சிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரக தண்ணி அதுதான் குடிப்பாங்க. சுடு தண்ணியே தான் குடிப்பாங்க அவங்க. ஜீரக தண்ணி தான் குடிப்பாங்க. அதனால் அது ஒரு டம்ளர் வச்சாச்சு. படையெல்லாம் போட்டாச்சு. எல்லோரும் சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கூப்பிட்றாங்க. இவங்க தான் எல்லாருக்கும் பெரியவங்க. பொட்டை பிள்ளைங்க சீர் கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா வச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம நிக்கிதாக்கா பால்கோவா அமைக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க சாமி கும்பிட்ற கேப்பில் இவங்களாம் பால்கோவா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த சாமி கும்பிட்ற அன்னைக்கு பவானி கூடுதரை போயிட்டு வந்தாங்க. அந்த ஏன் அங்கே போகிறோன்னா, இந்த தமிழகத்தில் வந்து அங்கே தான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வட இந்தியாவில் தான் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நதி ஒன்று கூடுற இடம் திரிவேணி சங்கமம் சொல்லிட்டு அலகாபாத்தில் இருக்குங்க. நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லைங்க. இந்த கொங்கு நாட்டிலேயே வந்து திரிவேணி சங்கமம் சொல்லி இருக்குங்க. பவானி கூடுதுறையில் வந்து பவானி ஆறு, காவிரி ஆறு, அப்புறம் கண்ணுக்கே தெரியாத ஒரு அமிர்த நதின்னு சொல்லி ஒன்று கலக்குதுன்னு சொல்கிறாங்க. அது 3 சேர்ந்து தென் திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி அதோட நேமுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அங்கே தான் போய் புனித நீர் ஆடிட்டு அப்புறம் அங்கே தீதியெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கே ஐயர் கொஞ்சம் காய்கறி எல்லாம் கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து அரிசி, காய்கறி, அந்த பருப்பெல்லாம் கொடுத்து விடுவாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கொஞ்சம் வீட்டில் போட்டதோட மிக்ஸ் பண்ணி சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்றதாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து ஃபஸ்ட்டு வருஷம் திதி கொடுக்குறதுங்க. எல்லா படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ மேலே கொண்டு வந்து நம்ம படையலில் போட்ட எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 எடுத்து கொண்டு வந்து வச்சேங்க. ஃபைனலாக நீங்கள் எண்டு வரைக்கும் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். டிஸ்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே பிஸ்கட்டு, பாட்டிக்கு பிடிக்கிற பன்னு, பிஸ்கட்டு, வாழைப்பழம், ஃப்ரூட்ஸு, சாப்பாடு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொண்டு வந்தோம். நாங்கள் கொண்டு போய் வச்ச உடனே காக்கா வந்துருச்சுங்க. வந்து அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம். நாங்கள் கூட எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், பக்கத்தில் ஒரு காக்கா உட்காந்துட்ருக்கு. எங்கள் ஊர் சைட்லலாம் வச்சா காக்கா அதிகமாக வரவே வராது. இங்கே கொண்டு போய் வச்ச உடனே வந்துருச்சு. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எடுக்குன்ட்டு. பாருங்கள், கரெக்டாக பிஸ்கட் எடுத்துகிட்டு போச்சு. நான் நம்பவே இல்லைங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்கேன். பார்த்த உடனே அவங்க விரும்பி சாப்பிட்றது அந்த பிஸ்கட்டு. காலையில் டீக்கு பிஸ்கட் இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க. அதை தூக்கிட்டு போச்சுங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. மதியம் லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸு, சாம்பார், எல்லா காயும் போட்டு சாம்பார், அது கஜாயம், வடை, முட்டைக்கோஸ் பொரியல், புடலங்காய் கூட்டு, அப்புறம் நாங்கள் செஞ்ச பொரியலெல்லாம் ஃபஸ்ட்டே காலி ஆகிடுச்சு. அப்புறம் பருப்பு பாயாசங்க, சாம்பார், ரசம், புளிக்குழம்பு எல்லாமே ஹோட்டல்லேருந்து, அதுவும் ஆனந்த பவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபைனல் டச்சா ஐஸ்கிரீமு சாப்பிட்டு ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஆனால் வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து திதி கொடுக்குறதெல்லாம் உண்மை பொய் அப்படியே நாங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது உண்மையிலுமே வந்து சாமி கும்பிட்றது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போனது எல்லாமே பாதி உண்மைதாங்க. அவங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு பிடிச்சதே வந்து கரெக்டாக காக்கா எடுத்துகிட்டு போச்சு. இதே எங்கள் தாத்தாவுக்கு சாமி கும்பிடும்போது அவருக்கு பஜ்ஜி தான் பிடிக்கும், பஜ்ஜி எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வரல, இப்போ பாட்டிக்கு தான் வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.